உன் இளமையை குறித்து நீ வாலிபனா இருக்கிறதுனால இந்த உன் வாலிப வாழ்க்கையை வச்சு ஒருத்தரும் உன்னை என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா அசட்டை பண்ணிடக்கூடாது. அதனால நீ மாதிரியா இரு என்று அங்க தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை எடுத்து இன்னைக்கு நான் உங்க மத்தியில பேச விரும்புகிறது, நீ கொஞ்சம் கவனமா இரு, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாரு. இந்த வாலிப பருவம் இருக்கிறது அல்லவா, நம்முடைய ஃபியூச்சரை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கோல்டன் பீரியட் தான் இந்த யூத் என்கிற பீரியட். நம்ம ஃபியூச்சரை தீர்மானிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தருணம். இந்த சிம்சோனை குறித்து பெலிஸ்தியர் எப்படி சொல்லுவாங்கன்னா, நமக்கு வேடிக்கை காட்டுறதுக்கு அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்சோன் ஆண்டவர் பிறப்பித்த நோக்கமே வேற. ஆனா சிம்சோன் தன் இளமையை குறித்து அவன் அதை கேர் பண்ணாம விட்டதுனால அவன் யாரா மாறிட்டான் அப்படின்னா வேடிக்கையா மாறிட்டான், டைம் பாஸா மாறிட்டான். தேவ பிள்ளைங்க அப்படி மாறிடவே கூடாது. உன்னுடைய ஃபியூச்சர் நாளைக்கு நீ ஒரு டைம் பாஸா மாறிடவே கூடாது. அதுல ரொம்ப கவனமாய், ஒரே ஒரு லைஃப், திரும்ப கிடைக்காத காரியத்தில் ஒண்ணுதான் இந்த யூத், இந்த வாலிப பருவம் இருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் கழிச்சு நீங்க எல்லாம் கிழவனும் கிளவியமாய் மாற போகிறீர்கள். சில பாக்குறீங்க, அப்ப நீங்க அப்படியே தான் இருப்பீங்களா? இது திரும்ப கிடைக்காது. பட் இந்த டைம் இருக்குல்ல, இந்த டைம் என் லைஃப்ல ஒரு பெரிய பிரேக் த்ரூ உண்டான தருணம் 2007 நான் காலேஜ் முடிக்கிற அந்த டைம். ஆனா அந்த டைம்ல ஏதோ ஒரு ட்ராக்ல திரும்பி இருந்த என்ன அப்படியே திருப்பி கொண்டு போட்டார். அது என் லைஃப் இன்னைக்கு நான் அவங்க முன்னாடி இப்படி நிக்கிறேன்னா அந்த தருணம் என் வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன். என் வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்ச ஒரு பெரிய காரியம். ஆமென். ட்ராக்கை மாத்தி விட்டார். அது வரைக்கும் அந்த ட்ராக்ல நான் வந்ததே கிடையாது. ஆமென். ஆண்டவருடைய பாதையில வரவே இல்லை. ஆனா ஒரு சிச்சுவேஷன்ல ஆண்டவர் என்ன இந்த ட்ராக்ல கொண்டு விட்டார் பாருங்க. அப்படியே சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். கர்த்தர் என் வாழ்க்கை அப்படியே மாற்றி விட்டார். உன்னுடைய இளமை என்பது ரொம்ப ஒரு முக்கியமான தருணம். நீங்க நீங்க ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்திருக்கலாம், பேக்ரவுண்ட் இல்லாம இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். அது இங்க மேட்டரே கிடையாது. ஆண்டவருக்கு அது மேட்டர் கிடையாது. ஆமென். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனுடைய கரத்தினாலே ஆகும். இங்க விஷயமே என்ன அப்படின்னா, ஆமென், நீ எப்படி நடந்துக்கிற, அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். நீ எப்படி ஒவ்வொரு விஷயத்தை ஹேண்டில் பண்ற, ஒவ்வொரு காரியத்தை நீ எப்படி பார்க்கிற, அதை நீ எப்படி அக்செப்ட் பண்ற, நீ எப்படி நடந்துக்கிற, இது ரொம்ப முக்கியம். இந்த வாலிப பருவத்தை பொறுத்த வரைக்கும் சில சிற்றின்பங்கள் நமக்கு இருக்கும். சிற்றின்பங்கள் நிறைய இருக்கும். சிற்றின்பங்கள்னா சின்ன சின்ன சந்தோஷங்கள், சின்ன சின்ன சந்தோஷங்கள் இப்படி நிறைய இருக்கும். ஃப்ரெண்ட்ஸு கூட பேசுறது, ஃப்ரெண்ட்ஸு கூட கேம் விளையாடுறது, ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியே போறது, இப்படி நிறைய இருக்கும், நிறைய இருக்கும். இதெல்லாம் கரெக்டா தப்பான்னு என்று நான் சொல்ல வர்றதுக்கு முன்னாடி, இது எதுவுமே என் ஃபியூச்சரை பாதிக்குதா என்பதை நான் ரொம்ப கவனிக்கணும். இதுல ஏதாவது ஒண்ணு என் ஃபியூச்சரை பாதிக்குது அப்படின்னா, அதாவது ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிட்டுன்னா முடிஞ்சது. ஆமென். அத ஒரு தேவ பிள்ளை விசேஷமா இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கள்ல இருந்து எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறீங்க. உன்னுடைய ஃபியூச்சர் உன் காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை ஒரு வாழ்க்கையை வாழ வைத்திருக்கிறார். இது நாளைக்கு இன்னைக்கு நான் எப்படியோ வாழ்ந்துட்டு நாளைக்கு அப்படி இவனா அப்படி நினைக்கும் போது 4 பேர் பார்த்து சிரிக்கிறது மாதிரி, அப்படி சிலர் பாருங்க ஒரு சைடோட சிரிச்சுட்டு போவாங்க நக்கலா. இந்த மாதிரி எல்லாம் இருக்கவே கூடாது. இப்படி இருக்கிறது ஆண்டவரும் விரும்பவே இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, மாதிரியா இரு. கொலோசியர் 4:5 சொல்லப்பட்டிருக்கிறது, புறம்
புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வசனம் எடுத்துட்டீங்களா எல்லாரும்? அவன் எடுக்கலைன்னா ஸ்கிரீன்ல இந்த வசனத்தை பார்த்து, இல்ல பைபிள்ல எடுங்க நீங்க, அப்புறம் ஃபுல்லா ஸ்கிரீன்லயே பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லாரும் பைபிள்ல இந்த வசனத்தை எடுத்து சத்தமா வாசிக்க போறோம். ஓகே, எடுத்துட்டீங்களா? கொலோசியர் 4வது அதிகாரம், 4வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம், 278வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். ஓகே, இங்கிலீஷ் பைபிள் இருக்கிறவங்க இங்கிலீஷ் பைபிள் எடுத்துக்கோங்க, தமிழ் பைபிள் இருக்கிறவங்க தமிழ் எடுத்துக்கோங்க, மலையாளம் வச்சிருக்கிறவங்க வச்சிருக்கீங்களா? ஓகே, இப்ப எல்லாரும் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். சத்தமா வாசிங்க. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக, தம்பிங்க மட்டும் சத்தமா வாசிங்க, இந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆமென். காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். நான் வேதத்திலிருந்து 3 நபர்களை அவங்க மத்தியில சொல்லி, அவங்க அதை எப்படி ஒவ்வொரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணாங்க, அவங்க வாலிபத்தை எப்படி காத்து கொண்டார்கள் என்கிற சில காரியங்களை நான் சொல்லி கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். நீங்க நல்லா கவனிக்கணும். நான் சொல்லும்போது மட்டும் பைபிள் பாருங்க, அதுவரை என்ன பாருங்க. பயமா இருக்கல? இல்ல, பார்க்கலாம், பரவாயில்ல. ஓகே, யோசேப்பை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 37வது அதிகாரம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா யோசேப்பு 2 சொப்பனத்தை பார்க்கிறான். அடுத்தடுத்து 2 சொப்பனத்தை பார்க்கிறான். 5வது அதிகாரத்துல 1 பார்க்கிறான், 9வது அதிகாரத்துல இன்னொரு சொப்பனம் பார்க்கிறான். அந்த 2 சொப்பனத்திலையும் அவன் எதை பார்க்கிறான் அப்படின்னா, அவனை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறதை பார்க்கிறான். அதை எப்படி அவனுக்கு ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, ஆனா அதை விசுவாசித்தான். இந்த சொப்பனெல்லாம் நமக்கு தெரியும், அதனால அதை ரொம்ப டீட்டெயிலா சொல்லல. இங்க கவனிங்க, பைபிளை எடுத்து வச்சுட்டு இங்க பாருங்க. சிலர் லைஃப்ல ஆண்டவர் சின்ன வயசுலயே சொல்லிடுவார். அப்படி டீட்டெயிலா சொல்றாரோ இல்லையோ, ஆனா கொஞ்சம் அப்படி இந்த சொப்பனம் யோசேப்புக்கு கொடுத்தது மாதிரி, யோசேப்புக்கு டீட்டெயிலா தெரியாது. டீட்டெயிலா தெரியாதுன்னா, யோசேப்பு எகிப்துல கர்த்தர் கொண்டு போய் பெரிய மனுஷனா மாற்றி, இதெல்லாம் தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், என்னை குறித்து கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். இது அவனுக்கு தெரியுது, இது அவனுக்கு நல்லாவே தெரியுது. இந்த யோசேப்புடைய கேரக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதர்ஸ் கூட தான் இருப்பாரு. ஆனா ஏதாவது ஒரு நல்லது கெட்டது அங்க நடக்குதுன்னா, அது எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவங்க அப்பாட்ட போய் சொல்லிடுவார். நம்ம யாராவது ஒரு நபர்கிட்ட நம்மளை ஓபன் பண்றதா இருக்கணும். அந்த நபர் மேக்சிமம் யாரா இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரா இருக்கணும், அதுல மாற்றம் கிடையாது. நம்ம யார் கீழே இருக்கிறோம். இப்ப நீங்க இப்ப யாரு கீழே இருக்கிறீங்க அப்படின்னா, உங்க பெற்றோருக்கு கீழே இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் போதகர், அதுக்கப்புறம் தான் டீச்சர்ஸ், ஃபர்ஸ்ட் பேரண்ட். இந்த யோசேப்புடைய கேரக்டர் என்ன அப்படின்னா, அப்பா திட்டுவாரோ. இப்போ 2வது சொப்பனை சொல்லும் போது அவங்க அப்பா திட்டாரு, நாங்கெல்லாம் உன வணங்குமா. ஆனா அதெல்லாம் அவன் மைண்ட்ல இல்ல. யோசேப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டே இருப்பான். அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டே இருப்பான். நம்ம பிரச்சனை என்னன்னா, கொஞ்சம் வளர 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 என்ன தெரியுமா, நம்ம சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ண ஆரம்பிப்போம். நிறைய விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பேரண்ட்டுக்கு முதல்ல மறைக்க ஆரம்பிப்போம். இது ஒரு பாய்சனா மாறிடும் நம்ம லைஃப்ல. இந்த யோசேப்பை பொறுத்த வரைக்கும் இந்த 37வது அதிகாரத்துல அதனுடைய 2வது வசனத்தின் பிற்பகுதி நீங்க பாத்தீங்கன்னா, அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான் இருக்கு. எல்லாரும் கூட இருப்பான். அங்க நடக்கிற சில தீமையான காரியம் நடக்கும். ஏன்னா 10 பிள்ளைங்க இல்ல, 10 12 பென்னிமின் சின்ன குழந்தை. அப்ப அங்க நடக்கிற சில சொல்லுவாங்க, இது அப்பாவுக்கு தெரியக்கூடாது அப்படிம்பாங்க. இவன் போய் அப்பாட்ட சொல்லிட்டு இருப்பான்.
எல்லாத்தையும் இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க கொஞ்சம் இங்க பாருங்க. நீங்க ஸ்கூல் போயிட்டு வரீங்க. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் கை தூக்குங்க. நல்லா கை தூக்குங்க. ஸ்கூல் படிக்கிற சில பாக்குறாங்க, என்னடா பாஸ்டர் கை தூக்கிட்டு இருக்கிறார். நான் கீழே போட்டேன். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களாம் கை தூக்குங்க. ஓகே ஓகே. எல்லாத்தையுமே நான் என் பேரண்ட்டை போய் சொல்லிடுவேன் அப்படி சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. ஸ்கூல்ல நடக்கிற எல்லா காரியத்தையுமே எங்க அப்பாட்ட அல்லது எங்க அம்மா கிட்ட நான் சொல்லிடுவேன் அப்படி சொல்றவங்க கை தூக்குங்க. நல்லா கை தூக்குங்க. வெரி குட். இந்த சைடு இருக்கிறீங்களா? வெரி குட், வெரி குட். ஆமென். மற்றவங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம ஏதோ ஒன்று மறைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏதோ ஒரு இடத்துல ஒன்று மறைக்க ஆரம்பிச்சிட்டோம். அது நாளடைவில் என்ன ஆச்சுன்னு நிறைய காரியத்தை மறைச்சிட்டோம். ஆமென். நிறைய காரியத்தை மறைச்சிட்டோம். இது எவ்வளவு, நான் இப்படி சொன்னா எங்க அப்பா கோவப்படுவாங்களே, கோவப்படட்டும். உங்களை கொல்ல மாட்டாங்கல்ல. சரி, இங்க பாருங்க, யோசேப்பு எல்லாத்தையும் சொன்னார்ல, சொப்பனமும் சொல்லி தகப்பனார் திட்டினார்ல. 37:11 வாசிங்க. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். உங்களுக்கு தெரியாது, உங்க காரியம் உங்க பெற்றோருக்கு ஓபன் ஆயிட்டுன்னு வைங்களேன், அந்த பெற்றோர் வந்து உங்களுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறது. காமனா சில நினைச்சிட்டே இருப்பாங்க, என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, என் பிள்ளை அப்படி தங்கும். சரி, இது வந்து நீங்க பழகியே ஆகணும். நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா, நம்ம ஓபன் பண்ணணும். யார்கிட்ட ஓபன் பண்ணணும் தெரியுமா? கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கொஞ்சம் பேர் ஒட்டி கொள்வாங்க, அவங்க கிட்ட ஓபன் பண்ணுவோம். அவங்க கிட்ட ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம லைஃப் நிறைய வந்து ஸ்பாயில் தான் ஆகும். ஏன்னா நம்ம சீக்கிரட் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும்.